வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி வரியா புலியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா. தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஆகச் சிறந்த பெண்மணிகள் அப்படிங்கிற இந்த நிகழ்வுல நம்ம மீண்டும் எல்லோரையும் சந்திக்கிறோம். மார்ச் மாதம் அப்படின்னு சொன்னாலே மகளிர் தினம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எல்லோருக்கும் நினைவில் வரும். பெண்களுக்கான ஒரு மாதமாக மார்ச் மாதம் முழுவதும் நம்மை எல்லா இடங்கள்லையும் நம்மளை கூப்பிட்டு பிரமாதமா அவங்க நம்மளை பாராட்டுவாங்க. நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா இடத்துலையும் எதிரொலிக்கும். சில தேவையில்லாத விஷயங்கள் இன்றைக்கு புதுவையில நடந்த மாதிரி சில விஷயங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதையெல்லாம் தாண்டிதான் பெண்கள் தங்களுடைய சாதனையை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் இன்றைய ஒரு சாதனை பெண்மணியாக, ஆக சிறந்த பெண்மணியாக நம்மிடையே இன்று கலந்துரையாடல் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிறார்கள் திருமதி புவன பிரியா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இவங்க ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ட்ரைனரா இருக்கிறாங்க. அதோட ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய அவங்க ஒரு சகலகலா வண்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இத்தனை துறையில ஒரு பெண் சாதனை அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறித்தான் நம்ம நினைப்போம். ஆனா அதற்கான அவர்களுடைய முயற்சி அப்படிங்கிறது பரவலா இருந்துகிட்டு இருக்கு. ஒரு சக்சஸ்ஃபுல் விமனா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க, நீங்க உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகம் செய்து கொள்ளுங்க. நான் புவனப்பிரியா ஜெய் கணேஷ், பாண்டிச்சேரி தாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எஜுகேட்டர் அப்படிங்கிற இந்த ஒரு ஜேர்னி எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் ஆச்சுங்க. அப்போ அந்த ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அடுத்தடுத்து இந்த ட்ரைனிங் அப்படிங்கறதாகட்டும், அப்புறம் இந்த ஆண்டர்பிரினர் இதெல்லாம் நடுவுல ஜாயின் பண்ணிச்சு டுகெதர். இப்ப பாத்தீங்கன்னா ஓவராலா மல்டி ஸ்கில்டு விமன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜேர்னி போயிட்டு இருக்குங்க. கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். நான் உங்களுடைய அந்த ஓவியங்களை எல்லாமும் பார்த்தேன். நான் ரொம்பவே சிறப்பா அழகா பார்த்தாக்கா இவங்க தான் அப்படிங்கிறது தெரியுது நமக்கு. போர்ட்ரைட் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு ஓவியம் அது. ஏன்னா ஒரு இயற்கை காட்சியை பார்த்து வரைகிறதுக்கும் ஒரு மனிதரை பார்த்து வரைகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த இது ரொம்பவே அழகா அவங்க கிட்ட வெளிப்பட்டிருக்கு. எப்ப மேம் இதை கத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலி இந்த இடத்துல சொல்ல போனோம்னா நான் ஒரு செல்ஃப் தாட் ஆர்டிஸ்டுங்க. இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே இந்த டிராயிங் அப்படிங்கிறது இப்படிதான் லேர்ன் பண்ணது இல்லை. நானு இது நானே பண்ண ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டதுதான். ஃபர்ஸ்ட் இந்த பென்சில் ஷேடிங்னு ஸ்டார்ட் பண்ணது, அது அப்படியே அடுத்தடுத்த பரிணாமங்கள் எடுத்து ஆயில் பெஸ்டல்ஸ் ஆகட்டும், கலர் பென்சில்ஸ் ஆகட்டும், அக்ரிலிக், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். அப்படிதான் என்னோட இந்த போர்ட்ரேட் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சுங்க. அது எப்ப கத்து கொடுக்க ஆரம்பிச்சீங்க மேம்? அதுதாங்க இப்போ இந்த 20 இயர்ஸ் பேக் ஜஸ்ட் கேட்டாங்க, ஏன் நீங்க எடுக்க கூடாதா அப்படின்னு. அப்பெல்லாம் இந்த மாதிரி நிறைய எல்லாரும் கிளாஸஸ் எடுக்க மாட்டாங்க. சோ ஒரு சின்ன ஒரு தாட் இருந்தது எப்படி சக்சஸ் ஆகும்னா. பட் அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த ஜர்னி இன்னைக்கு நீங்க முடிஞ்சிருக்குங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உண்மையிலேயே மேம் அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கலை அப்படிங்கிறது கடவுளுடைய ஒரு கருணையால நமக்கு கிடைக்கிறது. நீங்க சொன்னீங்க நான் யார்கிட்டயும் போய் கத்துக்கல அப்படின்னு. அப்போ உங்களுக்கு இயற்கையாவே உங்களுடைய மூதாதையர்கள் அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதை இம்ப்ரூவ் பண்றது, நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை வெளிக்கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம்னா, அதை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பான விஷயம். அதுல நீங்க மிகவும் சிறப்பாக ஒரு இடத்தை பிடித்திருக்கிறீர்கள். நீங்க என்ன மேம் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி இது இந்த இடத்துல கேட்டப்போ இது ஹெரிடிட்டி கிடையாது, நானே கத்துக்கிட்ட விஷயம்தான்.
இப்போ இது வந்து தொழில் அப்படிங்கிறப்போ ஆக்சுவலி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எஜுகேட்டரா இருக்கேன். நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளியில வந்து மோட்டிவேஷனல் ட்ரைனிங் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கேங்க. ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கார்ப்பரேட்ஸ் அந்த மாதிரி. அதுவும் இல்லாம விமன் ஆண்டர்பிரினராகவும் இருக்கேன். அந்த ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிறைய என்க்ளோஸ் பண்ண ஒரு விஷயம். அதை பத்தியும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் மேம். சொல்லுங்க மேம், சொல்லுங்க. இப்ப இந்த ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னா சிங்கிள் வேர்டை நம்ம சொல்லிடுறோம். பட் அதுலயே பார்த்தோம்னா இப்போ எது ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் அழகா நம்ம வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணணுங்கிற ஒரு தாட் இப்போ எல்லாத்துக்குமே ஜென்ரலா இருக்குங்க. இப்போ ஒரு அக்கேஷன் பண்ற மாதிரி இருந்தா இந்த வெட்டிங் பிளேட்ஸ் ஆகட்டும், இந்த பிளேட் டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் நான் வந்து எக்ஸ்க்ளூசிவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேங்க. அந்த கல்யாண தாம்பல இந்த மாதிரி தாம்பல தட்டதான் கல்யாணங்கிறது இல்ல, எந்த அக்கேஷனா இருந்தாலும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு செட்டப்போட நான் பண்ணி கொடுக்குறேன். இப்ப இங்க இருந்து பிரான்ஸோ இல்ல அதர் கண்ட்ரீஸ்க்கோ இல்ல மத்த ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் கேட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் மேம். அது எப்படி மேம் பேக் பண்ணி அனுப்பிடுவீங்க இங்க இருந்து? எஸ், அது வந்து பக்காவான பேக்கிங்ல அந்த கிளையண்ட்டுக்கு வந்து கரெக்டா போயிடுங்க மேம். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் பாக்குறப்போ இப்போ மியூரல் ஒர்க்ஸ், இப்போ வீடு வந்து நம்ம கட்டிடுறோம், பட் ஆனா அழகா வந்து நம்ம வெளிக்காட்டணும் அப்படிங்கிறப்போ அதுல நம்ம வச்சிருக்கிற திங்ஸ் வந்து நம்ம மெயின் இல்லைங்களா. அப்படி பாக்குறப்போ ஒரு அழகான வால் கிளாக் ஆகட்டும், இல்ல வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தங்க வர்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வெல்கம் பண்ற மாதிரி ஒரு நேம் போர்டு ஆகட்டும், அந்த மாதிரி வால் பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், மியூரல் ஒர்க்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ நம்ம ஒரு கீஸ் எடுத்துட்டு வந்து இப்படி மாட்டோம் அப்படின்னா கூட ஒரு கீ ஹோல்டர், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சிங்கிள் பீஸ் ஆனாலும் ஓகே, பல்க் ஆர்டர்ஸ் அந்த மாதிரியுமே நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் மேம். பரவாயில்ல மேம். ரொம்ப ஆண்டர்பிரினர் அப்படிங்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஏதாவது ஒரு தொழில், ஒரு துணி கடை, ஒரு இது கடை, இந்த மாதிரி எதிர்பார்த்தேன். பட் இது வந்து உங்களுடைய திறமை, உங்களுடைய கைவண்ணம் அப்படிங்கும்போது அது இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லையா. நம்மளுடைய கற்பனையில ஒரு ஒரு பொருள் உருவாகுது அப்படின்னா அது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம்தான் மேம். அதுக்கப்புறம் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து எப்படி ஸ்கூல்ல எல்லாம் கான்டாக்ட் பண்றீங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்றது ஒரு சின்ன ஸ்ட்ரகிளிங்கோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா சரி இவங்க நல்லா பேசுவாங்க அதனால இந்த இடத்துல இருக்காங்கன்னு நினைப்பாங்க. பட் ஆனா கரெக்டா சொல்ல போனா எனக்கு அவ்வளவா பேச வராது. அப்படிதான் இந்த மோட்டிவேஷனல் ட்ரைனிங்குள்ளேயே நான் போனேன். பட் அது என்ன வந்து ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு உள்ளாக்குச்சு மேம். அதுக்கப்புறமா தான் வந்து நான் இப்ப ஸ்கூல்ஸ் ஏதாவது இந்த எக்ஸாம் டைம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படும். இப்போ இருக்கிற பசங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னா அவங்களுக்கு வெளியில இருந்து ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுதுங்க. எந்த ஒரு விஷயம் அவங்க அச்சீவ் பண்ணணும்னாலும் வெளியில இருந்து உன்னால முடியுங்கிற இன்னொரு சக்தி சொன்னா மட்டும்தான் அவங்க பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கொஞ்சம் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் நாங்க கான்டாக்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்குறப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி நீடு இருக்கு, எக்ஸாம் ரிலேட்டடா வேணுமா, இல்ல இப்போ வந்து அடலசன்ட் ஏஜ்ல இருக்கிறாங்கிறப்போ அது ரிலேட்டடா அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுமா, அவங்களுடைய நீட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டிவேஷன் ட்ரைனிங்ஸ் கொடுப்போம் மேம். ஓகே, நீங்க ஏதாவது அமைப்பு வச்சிருக்கீங்களா மேம்? ஆக்சுவலா அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் நான் லேர்ன் பண்ணது வந்து வாசவி கிளப்ஸ் இன்டர்நேஷனல்ல நான் இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கேன். அதுல வந்து இந்த ட்ரைனிங் ரிலேட்டடா நான் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபைட் ட்ரெயினர் நானு. ஸோ அது மூலமா நான் வந்து வெளியில வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கேன் மேம். இது மட்டும் இல்லாம பர்சனல் ஒர்க் ஷாப்ஸ்மே வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் தனியா. ஆன்லைன்ல தான் இப்போ வந்து உங்களுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஆக்சுவலி இது கரெக்டா சொல்ல போனோம்னா என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது வந்து லைவ் கிளாஸஸ் தான் மேம்.
லைவா தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். கொரோனால எல்லாமே ஆன்லைன்ல நான் சொல்ல வந்தது நீங்க சொல்லிட்டீங்க மேம். இந்த மாதிரி என்னுடைய லைஃப்மே வந்து பிஃபோர் கொரோனா, ஆஃப்டர் கொரோனா எல்லாருக்குமே அது ஒண்ணு கீமோ கிபிக்கு அப்புறம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான். சோ அந்த ரீசன்னால நான் ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அது எனக்கு வந்து ஒரு நிறைய நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் டர்னிங் பாயிண்ட். ரீசன் முதல்ல லைவ்னா உங்களுக்கு அந்த ஊர்ல உள்ளவங்க மட்டும்தான் வருவாங்க. இப்போ வந்து நம்ம ஆன்லைன் அப்படிங்கும்போது அதர் கண்ட்ரீஸ்ல இருந்துலாம் கூட நம்ம கிட்ட வந்து வர ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா? அஃப்கோர்ஸ் மேம், நீங்க சொல்றது 100% கரெக்ட். அதர் கண்ட்ரீஸ்லயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எனக்கு அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தோணுச்சு. சோ நம்மளுடைய டேலண்ட் வந்து எல்லா இடத்துலயும் குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறதுங்கிறது இல்லாம எல்லா இடத்துலயுமே அதை எக்ஸ்போஸ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது மேம். அப்படிதான். கண்டிப்பா நிச்சயமா. ஏன்னா அந்த கொரோனா டைம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறத தாண்டி அது நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கு. நம்மளுடைய பாரம்பரியங்களை தேடக்கூடிய இளைய சமூகம் வந்து நம்மளுடைய பாரம்பரியங்களை நோக்கி வர வச்சது கொரோனா தான் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கொரோனா நேரத்துல மற்ற எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா தமிழ் அமைப்புல உள்ளவங்க மட்டும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். ஏன்னா உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் எல்லாரும் ஒன்னா இணைஞ்சோம். நிறைய அதுல சாதனைகள், உலக சாதனைகள் செஞ்சோம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு மேடம். அது 13, 14 உலக சாதனைகளை அந்த 3 வருஷத்துல பண்ணி முடிச்சோம் நாங்க. அது மாதிரி வந்து நிறைய பேருக்கு இப்ப இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கறதெல்லாம் கூட அப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து இன்னைக்கு உங்ககிட்ட சர்வதேச அளவுல மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து கொரோனா மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். அதுக்கடுத்து வேற என்ன மேம் உங்களுடைய ஆசை, கனவு, ஏக்கம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி உள்ள விஷயங்களை சொல்லுங்க. ஆக்சுவலி இப்ப இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் மேம். ஓவராலா வந்து இப்போ லேடிஸ் வந்து வெளில வரணும்னு சொல்லி நம்ம அந்த ஸ்டெப் அவுட் பண்றப்பவே நமக்கான அந்த சேலஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகமா நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ரொம்பவே அதிகமா அப்படிங்கிறதும் பார்த்துக்கிட்டு பிளஸ் நம்மளுடைய ப்ரொஃபஷன், ஒரு ப்ரொஃபஷன் இருந்தா டீமா இருந்தா அது வேறங்க. நிறைய ப்ரொஃபஷன்ஸ் வச்சுக்கிட்டு யாருடைய சப்போர்ட் இல்லாம, அதான் சப்போர்ட்னா நான் டீம் சொல்ல வரேன். இப்ப கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தாலும் நான் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நான் அன்னியன் மூவி விக்ரம வந்து எக்ஸாம்பிளா சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா விக்ரம பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம். எப்படி இவர் அம்பியா பண்றாரு, ரெமோவா பண்றாரு, அன்னியனா பண்றாரு, மாறி அந்த மாதிரிதான் என்னுடைய நேச்சரும் இப்போ கரெக்டா சொல்ல போனா. ஏன்னா ஒரு டைம் வந்து நான் இப்போ ஆண்டர்ப்ரூனரா ஏதாவது ஒரு ஆர்டர் ஒர்க்கோ, டேஞ்சர் பெயிண்டிங்கோ, போர்ட்ரேட் ஒர்க்கோ பண்ணிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் மூமெண்ட் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்ல உட்காந்து அதை எடுத்துட்டு இருப்பேன். அடுத்த மூமெண்ட் பார்த்தேன்னா ஒரு ஸ்கூல்லயே எங்க ஒரு மோட்டிவேஷனல் ட்ரைனிங் கொடுக்கணும்னா அது ரிலேட்டடா பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ ஆல் தி டைம் எல்லா தாட்ஸுமே வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன். இதுல நீங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரீம் என்னுடையது என்ன அப்படின்னா, இந்த துறைன்னு இல்லாம நான் எடுத்துக்கிட்ட எல்லா துறையிலையுமே ஒரு நல்ல நேம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கனவு. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இப்போ நான் எடுத்துட்டு இருக்கேன் மேம். கண்டிப்பா மேம். ஏன்னா நம்மளுடைய முழு முயற்சியையும் ஒரு இடத்துல நம்ம வந்து கொடுக்கும்போது கண்டிப்பா அதற்கான வெற்றி வந்து நமக்கு கிடைச்சே ஆகணும். அது வந்து உலக நியதி. அதனால வந்து அது கிடைக்காமலாம் போகாது. உங்களுடைய தேடல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மிக சரியான ஒரு பாதையை காட்டும். நம்ம ஒரு இடத்துல போய் பேசுறோம் அப்படின்னு சொன்னா அதற்கான தயாரிப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய விஷயங்களை தேடணும், கத்துக்கணும். நம்ம முதல்ல தெளிவாய்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதுவும் மாணவர்கள் கிட்ட பேசும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும். நிறைய விஷயங்கள்ல நம்மளுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப கவனமா இருந்து கொடுக்கணும். அப்பதான் அது வந்து மாணவர்களுக்கு கரெக்டா போய் அது சேரும். அப்படிங்கும்போது நீங்க வந்து எந்தெந்த விஷயங்கள் பற்றி மாணவர்கள் கிட்ட பேசுறீங்க? ஆக்சுவலி இப்போ இந்த ஆர்ட், இந்த டிராயிங் கிளாஸ் எடுக்கிறப்பவே பார்த்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அவங்கள சொல்லுவாங்க, மேம் என்னுடைய பசங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து எந்த விஷயத்துலயும் யாருக்கும் அடங்கி எல்லாம் போக மாட்டாங்க. ஆனா நீங்க சொன்னா
வேத வாக்க எடுத்துட்டு பண்றாங்க மேம். அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் குடுக்கறப்போ ஓகே, என்னுடைய பொறுப்பு இன்னும் அந்த இடத்துல அதிகமா ஆகுது. சோ நம்ம அவங்க கிட்ட சொல்ற விஷயங்கள், அவங்களுக்கு கத்து கொடுக்கற விஷயங்கள், இது எல்லாமே நம்ம இன்னுமே கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் கொடுக்கும் மேம். அதே மாதிரிதான் இந்த மோட்டிவேஷனல் ட்ரைனிங் எடுக்கிறப்பவும் நாம ஒரு விஷயம் சொல்றப்போ அதுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் நம்மள கேள்வி கேட்பாங்க. சோ அதுக்குமே நம்ம வந்து ரெடியா இருக்கணும் அவங்களுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு. இது எல்லாமே என்ன சொல்றது, அவங்களுக்கு கத்து கொடுக்கறப்போ நம்மளும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். அதுதான் உண்மை இந்த இடத்துல. அதுவும் மாணவர்கள் அப்படிங்கும் போது ஒண்ணு எடக்கு மடக்காவும் கேள்வி கேட்பாங்க. அதோட வந்து மிக பொறுப்பான பிள்ளைங்களும் அதுல இருப்பாங்க. சில சமயம் அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்மளால உடனடியா பதில் கொடுக்க முடியாது. சோ அப்போ வந்து நம்ம எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டு மறுநாள் அதுக்கான ஒரு விடையை தேடி கொண்டு போய் நம்ம கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க வந்து கூடுதலா மகிழ்ச்சி அடையுங்க. இன்றைக்கு வந்து மாணவர்களுக்கான வழிகாட்டல் அப்படிங்கிறது தான் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதோ அப்படின்னு ஒரு டவுட்டும் இருக்கு. நிறைய இடங்கள்ல மாணவர்களுடைய தடுமாற்றங்கள் நமக்கு வந்து வெளிச்சமா தெரியுது. ஸோ இன்றைக்கு நம்ம காட்ட வேண்டிய பாதை முழுவதும் மாணவர்களுக்கு, ஏன்னா அவங்க தான் நாளைய வருங்கால தூண்களாக இருந்து இந்த இந்தியாவை வந்து வளமையாக்க போகிறவர்கள். அதனால அவர்களுக்கான ஒரு சிறப்பான வழிகாட்டல் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். வேற வந்து நீங்க அந்த இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, என்னது கல்யாண இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது மேம்? பொதுவா வாசவி குரூப்ல எல்லாருமே நிறைய பேர் அது பண்றாங்க இல்லைங்களா? ஆக்சுவலி நீங்க சொல்றது 100% கரெக்ட் மேம். இந்த வைஷஸ் அப்படிங்கிறப்போ ரொம்ப கிரியேட்டிவா ஏதாவது பண்ணணும்னு நினைப்போம். சோ அந்த மாதிரி பண்றப்போ நம்ம ஏன் இதுவும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இந்த ஜர்னி ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது நான் பண்ணி அதுல இருந்து ஆர்டர் வந்ததுங்கிறத விட இது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ட்ரெஸ் பண்ணி ஆர்டர் கொடுக்கறப்போ ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு அப்படி ஸ்டார்ட் பண்ணதுதான் மேடம் அந்த ஒரு இது ஜர்னி. பட் ஆனா சக்சஸ்ஃபுல்லா அது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஓகே நம்ம இன்னும் அடுத்தடுத்து அதுல என்ன கிரியேட்டிவா பண்ணலாங்கிற அந்த ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு. ஒரு எக்ஸிபிஷன் நாங்க அவங்க வச்சிருந்தாங்க, அந்த குரூப் வச்சிருந்தாங்க. ஸோ அப்போ நான் வந்து வாட்ச் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இந்த குரூப்ல உள்ள நிறைய லேடிஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவ் இதோட வந்து நிறைய செய்யறாங்க. ஸோ அது வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அது அப்படி டேக் ஓவர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்ல, விமன்ஸ்க்கு வந்து எப்பயுமே வீட்டு வேலை, புருஷனை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், மாமியாரை பார்க்கணும், நாத்தனாரை பார்க்கணும், இப்படியே பொழுத கழிச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர அவங்க கிட்ட என்ன திறமை இருக்கு அப்படிங்கறத அவங்க தேடுறதே கிடையாது. ஸோ பொழுதுக்கும் மற்றவர்களுக்காக உழைக்கிறது தான் நம்மளோட வேலை அப்படின்னு இருக்கிறது. அதை தாண்டி நீங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரியான ஒரு தேடலை வச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அது வந்து கூடுதலா ஒரு கவனத்தை ஈர்க்கிறது. நீங்க வந்து ஒரு நாள் கூட ஒரு பெண் இல்லாம விடியல் இருக்காதுமா. அதே மாதிரி இரவு படுக்க போறதுக்கு முன்னாடியும் அந்த பெண்ணுடைய டச் அங்க இருந்தாதான் அந்த இரவு ஆண்களால் நிம்மதியாக உறங்க முடியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. அதை அவர்கள் உணரணும் முதல்ல அப்படிங்கறதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். நம்ம வந்து மற்றவர்களுக்காக படைக்கப்பட்டோம். ஸோ அவங்களுக்கு, என் பிள்ளைக்கு, என் புருஷனுக்கு அப்படின்றத மட்டுமே பார்த்துட்டு இருக்காம என்னுடைய தேவை என்ன, என்னுடைய திறமை என்ன, அதை நான் எப்படி வெளிக்காட்ட போறேன். போராடுங்க, சண்டை போடுங்க, பிரச்சனையை ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு விடியல், நமக்கான ஒரு விடியல், நமக்காக ஒரு அரை மணி நேரம் நம்ம செலவு பண்றோமா? நிச்சயமா இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம். நீங்க பாருங்க, காலையில வாக்கிங் போறப்ப பாருங்க, பாத்தீங்கன்னா நிறைய ஜென்ஸ் தான் போவாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் இந்த ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், ஸோ அவங்க தான் ஒரு 4-5 பேர் வாக்கிங். ஒரு 60-70 பேர் போனாங்கன்னா அதுல 10 பேர் கூட பெண்கள் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா காலையிலேருந்து அவங்களுக்கு வேலை ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் இல்லாம நமக்காகவும் சில நேரங்களை ஒதுக்கிக்கணும் அப்படிங்கறதான் சிந்தனை. உங்களுடைய எண்ணம் இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு அக்செப்டன்ஸ் உண்டா? இல்ல 100% வந்து ஃபர்ஸ்ட் நம்ம
என்ன சொல்றது, நம்ம நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருந்தாதான் அது மத்தவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். சோ அப்ப நம்ம கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியா இருக்கணும். மோர் ஓவர் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருந்தாதான் நாம மத்தவங்களுக்கு அதை ஷேர் பண்ணிக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி நமக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் எல்லாமே 100% வந்து ஒதுக்கிக்கணும். அது நம்மளை வளர்த்துக்கிறதுக்கு, நம்மளை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் அந்த அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நமக்கான நேரத்துல நம்ம பண்ணணும் அப்படிங்கறத நான் ரொம்பவே இன்சிஸ்ட் பண்றேன். அப்பதான் நாம வந்து எப்பவுமே மத்தவங்களுக்காக ஓடிட்டு இருக்க முடியும். அத நம்ம மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா அது நாம நினைச்சா மட்டும் முடியாது. நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது ஒரு மெயின் பாயிண்ட் இல்ல இருக்கு. அத சாதகமாக்கிக்கிறதும் பெண்கள் தான். கண்டிப்பா நான் வந்து வீட்டுல வேலை செய்ய மாட்டேன், நான் வெளியில போறேன், நான் அதை பண்றேன், நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில போயிட்டோம் அப்படின்னா வீட்டுல உள்ள மனிதர்கள் கஷ்டப்படுவாங்க. அப்போ 2 நாள் பார்ப்பாங்க, 3ஆம் நாள் நீ போவானா வீட்டுல இரு அப்படின்னு விடுவாங்க. முதல்ல நமக்கு தேவை வந்து நம்மளுடைய இது குடும்பம். ஃபோக்கஸ் முழுவதும் எங்க இருக்கணும்னா குடும்பம். அந்த குடும்பத்தை தாண்டி தான் நம்ம வந்து அடுத்த விஷயங்கள் செய்யணும். இதை கவனிக்க மாட்டேன், இதை கவனிப்பேன், அல்லது இது எனக்கு தேவையே இல்லை, இதுதான் வேணும் அப்படின்னு இல்லாம இரண்டையும் சமமாக நம்ம வந்து கொண்டுட்டு போறதுக்கான ஒரு பாதையை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஒர்க் நம்ம எடுத்துக்கிற ப்ரொஃபஷனையும் நம்மளுடைய பர்சனல் லைஃபையும் யார் வந்து பேலன்ஸ் பண்ண தெரியுறாங்களோ அவங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் விமனா கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும் மேம். இதுல இப்போ நம்ம நினைப்போம் மத்தவங்க கோஆப்ரேட் பண்ணணும், ஆனா பட் வந்து நமக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க பாத்தீங்களா, நம்மளுடைய ஹஸ்பண்ட். அவங்களுடைய சப்போர்ட், அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம் மேம். இல்ல மேம், அது பெரும்பாலும் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம நிதர்சனத்தையும் பேசி ஆகணும் இல்லையா? ஏன்னா இது வந்து ஒரு ஆணாதிக்க சமுதாயம். அந்த சமுதாயத்துல ஆண்களுடைய சிந்தனை வந்து இப்படித்தான் இருக்கும். நம்மளை பார்த்துக்கணும், நம்ம வீட்டுல உள்ளவங்கள முதல்ல வந்து இவங்க வந்து சரி பண்ணணும், வேண்டாம் வெளில போனா பிரச்சனைகள் வரும், இப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அப்படிதான் வழி வழியா வந்திருக்கு. வெளியில போய் ஆண்கள் சம்பாதிக்கணும், வந்து வீட்டுல இருந்து பெண்கள் வந்து வீட்டை பாதுகாக்கணும். இப்படிதான் நம்ம கட்டமைப்பே, இந்தியாவுடைய கட்டமைப்பே அப்படித்தான். அதை தாண்டி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது முதல்ல சில தடுமாற்றங்கள் இருக்கும், கோபங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். இதையெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு அழகா அதை நீங்களா இப்ப அதெல்லாம் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ நிச்சயமா ஆரம்ப காலத்துல உங்களுக்கும் அந்த தடுமாற்றங்கள் நிறையவே இருந்திருக்கும். இதை நீங்க வந்து கடந்து வந்த பாதை மிக அழகாக அதை வந்து கடக்கும் போதுதான் அது நமக்கு சுலபமாகிறது. உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்க சொல்லலாம். ஆக்சுவலி எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த ஃபைனல் அவுட்புட்டை தான் நம்ம பார்ப்போம் மேம். அந்த கண்டிப்பா. கரடு முரடான பாதைகள் வந்து நம்ம யாருமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே அந்த தடுமாற்றம் இருந்த மாதிரிதான் எனக்கும் இருந்தது. தட்டு தடுமாறி இந்த ஒரு சின்ன குழந்தை நடந்து வர மாதிரி ஒரு பிடிப்பு இல்லாம எதை வச்சு நம்ம பயணிக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஒரு தடுமாற்றங்கள் இருந்தது. பட் அது ஒவ்வொன்றுமே வந்து எனக்கு கை தூக்கி விடுறதுக்கு, என்னை எப்போ ஊக்கப்படுத்துறதுக்கு என்னுடைய அம்மா எப்பவுமே என் கூட இருந்திருந்தாங்க. நான் ஃபோன் பண்ணேன்னா இம்மீடியட்டா வந்து அம்மா கிட்ட இருந்து இல்ல கண்டிப்பா உன்னால முடியும், நீ பண்ணு அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் அவங்க கொடுத்தாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து சொல்வாரு, அதிகமா வந்து என்கரேஜ் அதாவது பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் நானு, அதிகமா பேச மாட்டாரு. பட் ஆனா சில சமயம் வந்து அவர் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாரு பாத்தீங்களா, இதெல்லாம் ஒரு விஷயமா, உன்னால முடியும். நம்ம அந்த முடியாத பட்சத்துல எதிர்பார்க்கறது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அதான் கண்டிப்பா இதெல்லாம் உனக்கு ரொம்ப அசால்ட்டா பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி சட்டுன்னு அவர் கொடுக்குற அந்த ஊக்கம் வந்து கண்டிப்பா நம்மளால எதானாலும் நம்ம சாதிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் கொடுக்கும் மேம். இதே மாதிரி எல்லாத்துக்குமே அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே சக்சஸ்ஃபுல் லேடிஸா வந்துடலாம் மேம். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது பெரும்பாலும் வெற்றி அடைந்த எல்லா பெண்களுடைய பின்னாடியும் நிச்சயமா ஒரு ஆண்மகன், அது அப்பாவோ அண்ணனோ தம்பியோ கணவரோ யாரோ ஒருத்தர் வந்து நண்பரோ யாரோ ஒருத்தர் கண்டிப்பா இருக்கிறாங்க. ஆண் இல்லாமல் ஒரு பெண் இல்லை, ஒரு பெண் இல்லாம ஒரு ஆண் கண்டிப்பா கிடையாது. 2 பேரும் இணைந்ததுதான் இந்த உலகம்.
அதை நம்ம எப்படி வசியப்படுத்திக்கிறோம், எப்படி நம்ம பக்கம் திருப்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. நம்ம சண்டை அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அங்கேயும் அதை தான் எதிரொலிக்க போகும். அதனால நீங்க வந்து இப்ப சொன்னீங்க இல்லையா, ரொம்ப பேச மாட்டாங்க. ஆனா வந்து நான் ரொம்ப துவண்டு போற நேரங்கள்ல எனக்கு ஒரே ஒரு சின்ன வார்த்தை கொடுப்பாங்க. அந்த வார்த்தை போதுமே நமக்கு. வேற ஒண்ணும் அவர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, உன்னால முடியாதா செய்யுமான்னு சரியா போச்சு நமக்கு. அது வந்து ஒரு பெரிய பூஸ்ட் இல்லைங்களா? ஸோ அதுதான் உங்களை வந்து இந்த சோஃபால கொண்டாந்து உட்காந்து வச்சிருக்கு. சொல்லுங்க மேம். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து மேம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடா நம்ம ஏன் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் கொடுத்து அவங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்கு ஒரு தெரப்பி மாதிரி கொடுக்க கூடாது. ஸோ அதை பத்தின ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ ஒரே மாதிரி இல்லாம இன்னும் வேற மாதிரி கொடுக்கணுங்கிறதுக்கு அப்படி ஒரு ஆர்ட் அது ரிலேட்டடா கோர்ஸ் லான்ச் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மோட்டிவேஷனல் ட்ரைனிங் ரிலேட்டடா என்னுடைய ஆசை என்னன்னா, எல்லாத்துக்குமே அதை பத்தின ஒரு ரீச் வந்து கிடைக்கணும். இந்த மோட்டிவேஷன்ங்கிறது இருந்து வெளியில இருந்து நமக்கு கிடைக்கணுங்கிறதுல நமக்கு நாமளே அந்த மோட்டிவேஷன் கொடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குள்ளேயும் வளர்க்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு ஆசை. அதே மாதிரி இப்போ இந்த ஆண்டர்ப்ரூனர் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ நம்ம நிறைய தடைகள் தாண்டி வரணும். அப்படி நம்ம வர்றப்போ இம்மீடியட்டா எல்லாத்துக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிடாது. அந்த ஒரு நாள் வரும் வரை நம்ம வந்து கண்டிப்பா போராடணும். இந்த பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் சாதாரண மனிதனும் சாதனையாளர் ஆகலாம்னு சொல்லுவாங்க. சோ நம்ம எந்த ஒரு விஷயமா எடுத்தாலும் நடக்கலங்கிறத விட இது இன்னும் எப்படி பெட்டரா எடுத்துட்டு போகணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா நம்ம வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம் மேம். கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து 100% உண்மை. ஏன்னா நமக்கு எதுவுமே வெற்றி அப்படிங்கிறது வந்து உடனடியா கிடைச்சிடாது. போனோம் மாம்பழத்தை பறிச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெற்றியை வாங்கிட்டு வந்துட முடியாது. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். தடுக்கிறதுக்குன்னு 100 பேர் வந்து நிற்பாங்க. தூக்கி விட ஒருத்தங்க வரலனாலும் தடுக்கிறதுக்கு 1000 நிறைய பேர் வந்து நிப்பாங்க. சொல்லுவாங்கல்ல இந்திய நண்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நண்டு ஏறுனா அது இன்னொரு நண்டு காலை பிடிச்சி இழுத்துருமா. அந்த மாதிரி இழுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளை பத்தி பின்னாடி பேசுறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. அங்கதான் நம்ம உடைஞ்சு போவோம். அது மிகப்பெரிய ஒரு சோதனை. அது நம்ம கிட்ட ரொம்ப அழகா பேசுவாங்க, பின்னாடி போயிட்டு வேற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து நிறையவே உடஞ்சி போவோம். அதையெல்லாம் தூக்கி அந்தாண்ட வச்சுட்டு சரி நீ பேசுறியா பேசிக்கிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்காமா? நிறையவே இருக்கு மேம். அதாவது ஒரு விஷயம் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறப்போ கண்டிப்பா இந்த மாதிரி சோதனைகள் தாண்டிதான் வந்திருப்போம். அந்த அதுவும் ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல பெண்கள் அப்படிங்கும் போது பெண் கிட்டையும் அடி வாங்கணும், ஆண் கிட்டையும் அடி வாங்கணும். இந்த மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்னுவாங்க. அதே சமயத்துல ஒரு ஆண் அப்படிங்கும் போது ஆண்கள் மட்டும்தான் அவங்களை எதிர்ப்பாங்க. பெண்கள் பெரும்பாலும் சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. நல்லா செய்யுங்க அப்படின்னு பெண்கள் வந்து ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு பெண்ணுக்கான சப்போர்ட் வந்து ஒரு ஆண் கிட்ட இருந்தும் கிடைக்காது, சக பெண்மணி கிட்ட இருந்தும் கிடைக்காது. ஆண்கள் கிட்ட இருந்து கிடைக்கலங்கிறத விட சக பெண்கள் கிட்ட இருந்து கிடைக்காது அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. பட் ஒரு சிலர் இருக்காங்க, நாமளும் மேல வரணும் மத்தவங்களையும் தூக்கி விடணும் அப்படின்னு அந்த ஒரு சிலர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களாலதான் இன்னைக்கு இந்த உலகமே நல்லபடியா இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்வேன். நிறைய விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். பட் நம்ம அந்த சோதனைகளை வந்து படிக்கட்டுகளை ஏத்தி மேல வந்து சாதனைகளா மாத்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பக்குவம் வர்றதுக்கு ரொம்ப வருடங்கள் பிடித்தது மேம். சோ கண்டிப்பா கண்டிப்பா என்னன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டுதான் நம்ம ஒரு ஃபார்ம் வருவோம். அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்னைக்கான இந்த ஒரு நாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும்